Hi friends, நம்ம இன்னைக்கு Quants Base Game Seriesல Train topicல சில sums பார்க்கலாம். நம்ம இன்னைக்கான first question பார்க்கலாம். Find the speed of train in kilometer per hour if train covers 300 meter of distance in 20 seconds னு கொடுத்திருக்காங்க. ரைட்டா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ட்ரெயினோட ஸ்பீடை ஃபைண்ட் பண்ணணும். எந்த கேட்டகரியில ஃபைண்ட் பண்ணணும்னா கிலோமீட்டர் per hour அப்படிங்கிற அந்த ஃபார்மட்ல ஃபைண்ட் பண்ணணும். சரிங்களா? கிலோமீட்டர் per hourங்கிற ஃபார்மட்ல நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஆனா நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. டைம் கொடுத்துட்டாங்க. அது டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் என்னது 300 மீட்டர். அது டிராவல் பண்றதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் எவ்வளவு 20 செகண்ட்ஸ். அப்ப இது ஜென்ரலா என்ன ஃபார்மட்ல இருக்கும்? மீட்டர் per செகண்ட் வருமா? அப்ப அந்த மீட்டர் per செகண்ட் வரக்கூடிய அந்த ஃபார்மட்டை நம்ம கிலோமீட்டர் per ஹவரா கன்வெர்ட் பண்ணணும். இதை சிங்கிள் லைன்லயே கன்வெர்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஸ்பீட் தானே, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். சரிங்களா? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். அப்ப டிஸ்டன்ஸ் எவ்வளவு 300 மீட்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க. டிவைட் பை 20 டைம் வந்து 20 செகண்ட்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மீட்டர் per செகண்ட்ல தான் வரும். 15 மீட்டர் per செகண்ட்ல வரும். அப்ப இதே லைன்லயே நம்ம அடிஷனலா அந்த கன்வர்ஷனுக்கு போடக்கூடிய நம்பரையும் சேர்த்து போட்டுரும். கிலோமீட்டர் per ஹவரா கன்வெர்ட் பண்ணணும். அப்ப நம்ம கிட்ட என்ன ஃபார்மட் இருக்கு? மீட்டர் per செகண்ட்ங்கிற ஃபார்மட்ல இருக்கு. அதை கிலோமீட்டர் per ஹவரா கன்வெர்ட் பண்ணா என்ன பண்ணணும்? இன்டூ 18/5ன்னு போடணும். சரிங்களா? இன்டூ 18/5ன்னு போடணும். அப்போ 5 into 20 வந்து 100 வருமா? அப்ப 100னா 2 0 போயிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 3 into 18 இருக்குமா? அப்ப 30 plus 24 என்ன வரும்? 54 கிலோமீட்டர் per hourன்னு வரும். சரிங்களா? 54 கிலோமீட்டர் per hour. தேர்ட் ஆப்ஷன். அடுத்து நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Find the distance covered by the train in 4 hours running at the speed of 20 meter per second கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அதாவது இப்ப நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது டிஸ்டன்ஸ். ஒரு ட்ரெயின் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்குன்னு பார்க்கணும் 4 ஹவர்ஸ்ல. சரிங்களா? 4 ஹவர்ஸ்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்குன்னு பார்க்கணும். அதோட ஸ்பீடு எவ்வளவு 20 மீட்டர் per செகண்ட். அப்போ அங்க டைம் வந்து ஹவர்ஸ்ல கொடுத்துட்டாங்க, ஸ்பீடு வந்து மீட்டர் per செகண்ட்ல கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எந்த ஃபார்மட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஆப்ஷனை வச்சு சூஸ் பண்ணுவோம். ஆப்ஷன்ல என்னென்னலாம் இருக்குது? ஸோ கிலோமீட்டர், 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 இங்க மீட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கு. சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் கிலோமீட்டர்னு இருக்கு. அப்ப எடுக்கும் போதே நம்ம ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர்ல எடுத்துலாம். சப்போஸ் இந்த 3 ஆப்ஷனுமே இல்ல, மீட்டர்ல தான் வரணும் அப்படின்னா கூட நம்ம ஃபைனலா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்ல மெஜாரிட்டி மீட்டர்ல இருக்குன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டர் ஃபார்மட்ல கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அது வரல அப்படின்னா நம்ம கிலோமீட்டர் ஃபார்மட்டுக்கு ஃபைனலா மாத்திக்கலாம். சரிங்களா? இங்க மெஜாரிட்டி கிலோமீட்டர்ல இருக்கிறதுனால 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன் எதுல இருக்கு? கிலோமீட்டர்ல இருக்கு. அப்ப நம்ம கிலோமீட்டர்லயே பாத்துக்கலாம். சரிங்களா? அப்ப கிலோமீட்டர் per ஹவரா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்டு டைம். சரிங்களா? கிலோமீட்டர் per ஹவர்ல தான் எடுக்க போறோம். இங்க டைம் வந்து 4 ஹவர்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த 4 வந்து அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா ஹவர்ஸ்ல தானே இருக்கு. கிலோமீட்டர்னா per ஹவர் தான் வரணும். ரைட். அடுத்து ஸ்பீடு வந்து 20 மீட்டர் per செகண்ட்ல இருக்கு. சரிங்களா? 20 மீட்டர் per செகண்ட்ல இருக்கு. இந்த 20 மீட்டர் per செகண்ட் நம்ம கிலோமீட்டர் per ஹவரா கன்வெர்ட் பண்ணணும். அப்ப இன்டூ 18/5ன்னு போட்டுருக்கோம். சரிங்களா? இன்டூ 18/5ன்னு போட்டுருக்காச்சு. இதோட ஃபைனல் ஆன்சர் என்ன ஃபார்மட்ல வரும் அப்படின்னா கிலோமீட்டர் அப்படிங்கிற ஃபார்மட்ல வரும். சரிங்களா? இந்த ஆன்சர் வந்து கிலோமீட்டர் அப்படிங்கிற ஃபார்மட்ல வரும். ஏன்னா இது 4 ஹவர்ஸ் எடுத்திருக்கோம். இந்த 20 into 18/5 இருக்கு இல்லையா? இது டோட்டலா சேர்த்தீங்கன்னா கிலோமீட்டர் per ஹவருங்கிற ஸ்பீடு. சரிங்களா? அப்ப ஓவராலா என்ன வந்துடும்? அங்க ஹவர் இருக்குது, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இங்க என்ன இருக்கு? ஹவர் இருக்குது இன்டூ கிலோமீட்டர் per ஹவர். இந்த ஃபார்மட்ல இருக்குதா? அப்ப இந்த ஹவரும் கேன்சல் ஆயிடும். ஃபைனலா வர்ற ஃபார்மட் எதுல இருக்கும்? கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி இருக்குவாங்க. 20 into 18/5 அப்படிங்கிறது டோட்டலா சேர்த்தீங்கன்னா கிலோமீட்டர் per ஹவர் தான். அந்த 20 மட்டும் மீட்டர் per செகண்ட் இன்டூ 18/5 போட்டாச்சு அப்படின்னா அது கிலோமீட்டர் per ஹவருங்கிற அந்த ஃபார்மட் வரும். ரைட். இங்க 5 இருக்கா, இங்க 20 இருக்கு. அப்போ 4 ஆகும். 4 into 4 எவ்வளவு? 16 into 18. ரைட். இப்போ 16 ஸ்கொயர் பிளஸ் 32 போட்டா வந்துருமா? 16 ஸ்கொயர் என்னது? 256 பிளஸ் 32. அப்ப என்ன வரும்? 288 கிலோமீட்டர். 288 கிலோமீட்டர். ரைட். இங்க 288 கிலோமீட்டர் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு 288 கிலோமீட்டர் இருக்கு. சப்போஸ் இந்த 288 கிலோமீட்டரும் இல்ல, 488 கிலோமீட்டரும் இல்ல, 28 கிலோமீட்டரும் இல்ல அப்படின்னா நமக்கு 4th ஒரு ஆப்ஷன் வந்துடும். அது வந்து என்ன இருக்கும்? கிலோமீட்டர் ஃபார்மட்ல இருக்கும். அப்ப அதை மீட்டரா கன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு இந்த ஆப்ஷன் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. புரியுதுங்களா? நம்ம ஆல்ரெடி மெஜாரிட்டி பேஸ் பண்ணி தான் ஃபைனல் ஃபார்மட்ல வர்ற மாதிரி நம்ம ஃபர்ஸ்டே செட் பண்ணி எடுத்தோம். சப்போஸ் நமக்கு வந்த ஆன்சர் வந்து இந்த மெஜாரிட்டி 3லயுமே இல்ல அப்படின்னா இதோடய அது மேட்ச் ஆகுது. ஏன்னா அது மீட்டர்ல இருக்கு, நம்ம கிலோமீட்டர்ல வந்திருக்கும். அப்ப மேட்ச் ஆகணும் நம்ம தப்பா பண்ணிட்டோம்னு நினைச்சிட வேண்டாம்.
அப்போ ஃபைனல் ஃபார்மேட்ல வரல அப்படின்னா என்ன பண்ணிடணும், அந்த கிலோமீட்டர் மீட்டரா கன்வெர்ட் பண்ணிட்டு தான் இதை செக் பண்ணணும். அப்ப எடுத்த உடனே 2800 மீட்டரோட நம்ம டேரக்டா வந்து ஆப்ஷனை கம்பேர் பண்ணிட கூடாது. இந்த 3 ஆப்ஷன்ல எதுவும் ஒண்ணு வரல அப்படின்னா, சரிங்களா, 3ல ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா நம்ம டிக் பண்ணிடலாம். 3ல எதுவும் வரல அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த வந்த ஃபார்மேட்டை நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இது கூட அந்த 4th ஆப்ஷன் கூட மேட்ச் பண்ணி பார்க்கணும். சரிங்களா, இப்போ நமக்கு டேரக்டாவே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். அடுத்து நம்ம 3rd கொஸ்டின் பார்க்கலாம். Find the time taken by the train to cover the distance of 1500 meters at the speed of 15 meter per second. சரிங்களா, இப்போ நமக்கு டைம் பார்க்க சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க 1500 மீட்டர், அதோட ஸ்பீடு கொடுத்துட்டாங்க 15 மீட்டர் per செகண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரைட்டா, ரைட். இப்போ நமக்கு டைம் கேட்டிருக்காங்க. டைம் வந்து எதுல வரலாம், செகண்ட்ஸ்ல வரலாம், மினிட்ஸ்ல வரலாம், இல்ல ஹவர்ஸ்ல வரலாம். சரிங்களா, செகண்ட்ஸ்ல வரலாம், மினிட்ஸ்ல வரலாம், ஹவர்ஸ்ல வரலாம். அப்ப இந்த மாதிரி ஃபார்மேட்ல நம்ம ஆப்ஷன்ல எல்லாமே காமனா இருக்கான்னு பார்க்கணும், இல்ல மெஜாரிட்டி சூஸ் பண்ணணும். நம்ம லாஸ்ட் சம்ல பார்த்த மாதிரி மெஜாரிட்டி சூஸ் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா 2 செகண்ட்ஸ் இருக்குது, 2 மினிட்ஸ் இருக்குது. ரைட்டா, இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவலா இருக்குது இல்லையா. அப்ப ஜென்ரலா என்ன ஃபார்மேட் வருமோ அந்த ஃபார்மேட்டுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் நம்ம மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா, ஜென்ரலா என்ன ஃபார்மேட்ல வரும், டைம் தானே கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடா. டிஸ்டன்ஸ் எவ்வளவு 1500 டிவைட் பை ஸ்பீட் எவ்வளவு 15. சரிங்களா, அப்ப ஃபைனலா நமக்கு என்ன வரும், 15 கேன்சல் ஆயிடுச்சா 100 வரும். அப்ப இது என்ன ஃபார்மட்ல இருக்கு, செகண்ட் இருக்கு. சரிங்களா, செகண்ட் இருக்கு, ஏன்னா இது மீட்டர், இது மீட்டர் பை செகண்ட், மீட்டரும் கேன்சல் ஆயிடும். இந்த 1 பை செகண்ட் இருக்கிறது ரிவர்ஸ் ஆச்சுன்னா செகண்ட் வந்துடும். அப்ப இது என்ன ஃபார்மட்ல இருக்கு, செகண்ட் அப்படிங்கிற ஃபார்மட்ல இருக்கு. ரைட், இப்போ 100 செகண்ட்ங்கிறதா நமக்கான ஆன்சர். 100 செகண்ட்ஸ் வந்து இங்க இருக்கு. 3rd ஆப்ஷன்ல 100 செகண்ட்ஸ் இருக்குது. நம்ம லாஸ்டே டீட்டெயிலா சொன்ன மாதிரி தான். சப்போஸ் நமக்கு வந்த ஆன்சர் 100 செகண்ட்ஸ் இந்த ரெண்டுல இல்லைன்னு வைங்களேன், அப்ப டைரக்டா அந்த மினிட்ஸ்ல போய் 100 மினிட் இருக்கான்னு பார்க்கவே கூடாது. சரிங்களா, 100 மினிட் இருக்கான்னு பார்க்க கூடாது. இப்போ 100 செகண்ட்ஸ் அப்படின்னா அந்த மினிட்டா கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகும், 60ஆல டிவைட் பண்ணணும். சரிங்களா, 60ஆல டிவைட் பண்ணும். அப்போ 100/60 மினிட்ஸ்னே டைரக்டா இருக்கலாம், இல்ல 10/6 மினிட்ஸ்னு இருக்கலாம், இல்லைன்னா 5/3 மினிட்ஸ்ன்னு இருக்கலாம். சரிங்களா, 100/60 மினிட்ஸ்னே டைரக்டா இருக்கலாம், இல்ல 10/6 மினிட்ஸ்னு வரலாம், இல்ல 5/3 மினிட்ஸ்னு வரலாம், இல்ல 1.67. ஏன்னா இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 1.67 மினிட்ஸ்னு கூட வரலாம். சரிங்களா, இப்ப என்ன ஃபார்மட்ல வேணாலும் கேட்கலாம். ரைட்டா, கன்ஃபியூஸே ஆட் ஆகலாம். சரிங்களா, எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டு எது கேட்டிருக்காங்கிறத நம்ம போட்டுடலாம். 100 செகண்ட்ஸ்னு நமக்கு வந்திருக்கு, இங்க ஆல்ரெடி 100 செகண்ட்ஸ் இருக்குது, அதனால நம்ம அதை டிக் பண்ணிட்டோம். சப்போஸ் 100 செகண்ட்ஸ் இல்ல மினிட்ஸ் இருக்குன்னா என்ன பண்ணணும், அதை கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 60ஆல டிவைட் பண்ணா தான் செகண்ட்ஸ் வந்து மினிட்ஸா கன்வெர்ட் ஆகும். சரிங்களா, 60ஆல டிவைட் பண்ணும்போது தான் செகண்ட்ஸ் மினிட்ஸா கன்வெர்ட் ஆகும். அப்ப 60ஆல டிவைட் பண்றோம், அந்த டிவைட் பண்ணக்கூடிய அந்த ஆக்சுவல் ஃபிராக்ஷன் இருக்குல்லையா, அது அப்படியே ஆப்ஷன்ல வரலாம். அதான் இந்த 100/60 அப்படிங்கிறது. 100/60ங்கிறது அப்படியே ஆப்ஷன்ல இருக்கலாம். இல்ல ஒரு 0 மட்டும் கட் பண்ணிட்டு 10/6 அதுவும் ஆப்ஷன்ல வரலாம். இல்ல 2ஆல கேன்சல் பண்ணிட்டு 5/3 அதுவும் ஆப்ஷன்ல வரலாம். இதை டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணி 1.66ங்கிறதும் ஆப்ஷன்ல வரலாம். அது 1.66 ரவுண்ட் பண்ணணும் 1.67 வரும். ரைட்டா, அது மாதிரி வரும். ஸோ கன்ஃபியூஸ் மட்டும் ஆயிட வேணாம், ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. இந்த ட்ரெயின் சம்மு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற டாபிக், இதுல எல்லாமே வந்து இந்த யூனிட் எல்லாம் வந்து பேஸ் பண்ணி போடுறது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு இந்த ஃபிராக்ஷன், டெசிமல், ஸோ இதெல்லாம் பார்க்கறது ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம 4th கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் தி டைம் டேக்கன் பை த 200 மீட்டர் லாங் ட்ரெயின் டு கவர் பிளாட்ஃபார்ம் டபுள் ஆஃப் இட்ஸ் லென்த் with a speed of 36 km/h கொடுத்துருக்காங்க. ரைட்டா, 36 km/h. ரைட், இப்போ ட்ரெயினோட ஸ்பீடு லென்த் வந்து 200 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. பிளாட்ஃபார்மோட லென்த் என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரெயினோட லென்த்தை விட டபுள் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 400 மீட்டர் வந்து பிளாட்ஃபார்மோட லென்த் இருக்கும். அதோட ஸ்பீடு எப்படி இருக்கும், 36 km/h கொடுத்துட்டாங்க. ரைட், இப்போ நம்ம டைம் தான் பார்க்கணும். ஸோ அதோட லென்த் என்ன வரும், ட்ரெயினோட லென்த் வந்து 200 மீட்டர், பிளாட்ஃபார்மோட லென்த் வந்து 400 மீட்டர். அப்போ 2 ஆப்ஜெக்ட் வருது, 2 ஆப்ஜெக்டோட லென்த்தையுமே நம்ம டிஸ்டன்ஸா எடுத்துக்கணும். அப்போ டோட்டலா அந்த ட்ரெயின் கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 600 மீட்டர். சரிங்களா, 600 மீட்டர். ரைட், இப்போ ட்ரெயினோட ஸ்பீடு இது மீட்டர்ல இருக்குது, ட்ரெயினோட ஸ்பீடு இருக்கு கிலோமீட்டர் டிவைட் பை km/h இருக்கா. அப்போ இந்த 36 போட்டு இதை மீட்டர் பெர் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்றோம். நம்ம என்ன பண்ணுவோம், இன்டூ 5/18. இங்க 5, இங்க என்ன வரும் 18. சரிங்களா, இன்டூ 5, இங்க 18. ரைட், இப்போ இந்த 18 36 இங்க 2 வருமா, 2 5 இருக்கு, அப்ப 10 வரும். 10க்கு ஒரு 0 மட்டும் நம்ம கட் பண்ணிடலாம். அப்ப டோட்டலா என்ன வரும் 60 அப்படின்னு வரும். சரிங்களா, 60 செகண்ட்ஸ்ல வந்து நிற்கும். சரிங்களா, 60 செகண்ட்ஸ். ரைட், இங்க 60 செகண்ட் டைரக்டா இருக்குது. ஸோ 60 செகண்ட் வந்து நம்ம போட்டுடலாம்.
ரைட். அடுத்து நம்ம 5th கொஸ்டின் பார்க்கலாம். Find the speed of the train which covers 150 meters of platform in 50 seconds and the ratio between the length of platform to train is 3:2. இதுல நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது ஸ்பீட், ட்ரெயினோட ஸ்பீடு வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 150 மீட்டர் பிளாட்ஃபார்ம் வந்து இது கவர் பண்ணுதுன்னு சொல்றாங்க. எப்போ? 50 செகண்ட்ஸ்ல. சரிங்களா? அப்போ இந்த 150 மீட்டருங்கிறது பிளாட்ஃபார்மோட லென்த். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு பிளாட்ஃபார்மை கவர் பண்ணுது அப்படின்னா டோட்டலா கவர் பண்ண டிஸ்டன்ஸ் என்னது? ட்ரெயினோட லென்த் பிளஸ் பிளாட்ஃபார்மோட லென்த். நம்ம டைரக்டா டிஸ்டன்ஸ் வந்து 150 எடுத்துடக்கூடாது, அது ராங் ஆயிடும். ஏன்னா அவங்க இந்த மாதிரி ட்விஸ்ட் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க, சின்ன சின்ன சம்ஸ் தானே அப்படின்னு சொல்லி தோணும். இதுவே பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ட்விஸ்டா இருக்கக்கூடிய சம்பளம். ஏன்னா அவங்க 115 போட்டு சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரைட்டா? அப்போ 115 போடக்கூடாது. என்ன பண்ணணும், ஒரு 150 மீட்டர் பிளாட்ஃபார்ம் அது கிராஸ் பண்ணுது அப்படின்னா பிளாட்ஃபார்மோட லென்த் மட்டும்தான் 150. சரிங்களா? அப்ப ட்ரெயினோட லென்த் அடுத்தடுத்து தான் சொல்லுவாங்க. அந்த லாஸ்ட் லைன்ல சொல்லியிருக்காங்களா ஒரு ரேஷியோ, அந்த ரேஷியோ வச்சு நம்ம ட்ரெயினோட லென்த்தை வந்து ஃபைண்ட் பண்ணிட்டு அது ரெண்டையும் ஆட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எடுக்கணும். ரைட். இப்போ பிளாட்ஃபார்மோட லென்த் 150 கொடுத்துட்டாங்க, அது கவர் பண்றக்கூடிய எடுத்துக்கூடிய டைம் வந்து 50 செகண்ட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது அந்த ட்ரெயினோட ஸ்பீடு. ரைட். ஃபர்ஸ்ட் ட்ரெயின் லென்த்துக்கு பிளாட்ஃபார்ம் லென்த்துக்கும் ட்ரெயின் லென்த்துக்கும் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. 3:2. பிளாட்ஃபார்ம் லென்த் 3x, ட்ரெயினோட லென்த் வந்து 2x சொல்லி கொடுத்துட்டாங்க. ரைட். இந்த பிளாட்ஃபார்ம் லென்த் என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 150 மீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட்டா? 150 மீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 3x தான் 150 அப்படின்னா 2x என்ன வரும், 100 மீட்டர் வரும். சரிங்களா? 100 மீட்டர் வரும். அப்போ ஒரு பிளாட்ஃபார்மோட லென்த் வந்து 150 மீட்டர் இருக்குது, ட்ரெயினோட லென்த் வந்து 100 மீட்டர் இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு டோட்டல் லென்த் வந்து 250 மீட்டர் வரும். சரிங்களா? அப்ப அந்த ட்ரெயின் கிராஸ் பண்ண டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படி பாத்தீங்கன்னா 250. நம்ம 115 போட்டக்கூடாது, ராங் ஆயிடும். ரைட். அடுத்தது இப்ப நமக்கு ஸ்பீடு தானே கேட்டிருக்கிறது ஸ்பீடு. இப்ப டிஸ்டன்ஸ் போட்டாச்சு, டிவைட் பை டைம் போடணும். டைம் அங்கேயே கொடுத்துட்டாங்க, எவ்வளவு அப்படின்னா 50 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ரைட்டா? 50 செகண்ட்ஸ் சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 0 கேன்சல் ஆயிடும், ஃபைனலா என்ன இருக்கும், 5ன்னு வரும். அப்போ 5 மீட்டர் பர் செகண்ட். சரிங்களா? 5 மீட்டர் பர் செகண்ட் இருக்கு. ஆனா ஆப்ஷன்ல நமக்கு எதுவுமே 5 மீட்டர் பர் செகண்ட் இல்ல, ஒரு நன் ஆஃப் தீஸ் வேற இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இந்த 5 மீட்டர் பர் செகண்ட கிலோமீட்டர் பெர் ஹவரா கன்வெர்ட் பண்ணிடணும். கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த 3 ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணு வருதா அப்படின்னு பார்த்துட்டு எதுவுமே மேட்ச் ஆகல அப்படின்னா நம்ம நன் ஆஃப் தீஸ் போகணும். ரைட். இப்ப அந்த 5 மீட்டர் பர் செகண்ட கிலோமீட்டர் பெர் ஹவரா கன்வெர்ட் பண்ணலாம். 5 மீட்டர் பர் செகண்ட் இன்டூ 18/5. ஏன்னா மீட்டர் பர் செகண்ட கிலோமீட்டர் பெர் ஹவரா கன்வெர்ட் பண்றோம். இதுலயும் நம்ம ஆட்கள் நிறைய பேருக்கு வந்து மிஸ்டேக் வரும். கிலோமீட்டர் பெர் ஹவரா மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்ணும்போது 5/18 போடணும். மீட்டர் பர் செகண்டா கிலோமீட்டர் பெர் ஹவரா கன்வெர்ட் பண்ணும்போது 18/5 போடணும். அப்படியே ரிவர்ஸ்ல போட்டுருவாங்க. மீட்டர் பர் செகண்டா கிலோமீட்டர் பெர் ஹவரா கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன போட்டுருவாங்க, 5/18 போட்டுருவாங்க. அது ராங் ஆயிடும். சரிங்களா? மீட்டர் பர் செகண்டா கிலோமீட்டர் பெர் ஹவரா கன்வெர்ட் பண்றதுக்கு எவ்வளவு என்ன போடணும், 18/5 போடணும். 5ம் கேன்சல் ஆயிடும். ஃபைனல் ஆன்சர் வரும் 18 கிலோமீட்டர் பெர் ஹவர். ரைட்டா? இந்த மாதிரி சம்ஸ்ல இப்படி ஆன்சர் வந்ததும் அது ஆப்ஷன்ல இருக்கான்னு செக் பண்ணிட்டு, அது ஆப்ஷன்ல இல்லைன்னா நன் ஆஃப் தீஸ் போட்டுக்கலாம். ரைட்டா? நன் ஆஃப் தீஸ் போட்டுக்கலாம். நமக்கு ஆப்ஷன்ல இருக்கு 18 கிலோமீட்டர் பெர் ஹவர், செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்து நம்ம 6th கொஸ்டின் பார்க்கலாம். A train of length 150 meter crosses a man in 30 seconds who is walking with a speed of 1 kilometer per hour in same direction. What is the speed of train னு கேட்டிருக்காங்க. ரைட். இது என்ன சொல்றாங்க, ட்ரெயினோட லென்த் வந்து 150 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு மேனை கிராஸ் பண்ணுது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஒரு மேனுக்கு வந்து லென்த் கிடையாது. ரைட்டா? ஆனா அந்த மேன் வந்து 2 கேட்டகரியா வருவாங்க. ஒன்னு ஸ்டாண்டிங்கா இருப்பாங்க, இல்ல மூவிங்ல இருப்பாங்க. இந்த சம்ல எப்படி வந்திருக்காரு, வாக்கிங். அப்போ மூவிங்ல இருக்காரு. அப்போ மூவிங்ல இருந்தாருன்னா அவருக்கு இன்னும் 2 கேட்டகரி சொல்லணும். ஒன்னு அவரோட ஸ்பீடு சொல்லணும். ஸ்டாண்டிங்ல இருந்தாருன்னா எதுவுமே சொல்ல தேவையில்லை, ஏன்னா அவருக்கு லென்த்தும் கிடையாது ஸ்பீடும் கிடையாதுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அந்த மேன் வந்து மூவிங்ல இருந்தாருன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு அவருக்கு என்ன மென்ஷன் பண்ணிக்கணும், நமக்கு ஸ்பீடு வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். என்ன ஸ்பீட்ல வந்து அவர் மூவ் ஆகுறாருன்னு. செகண்ட் ஒன்னு என்ன டைரக்ஷன்ல அவர் மூவ் ஆகுறாரு. சரிங்களா? அவங்க மென்ஷன் பண்ற அந்த ட்ரெயினுக்கு சேம் டைரக்ஷன்ல அவர் மூவ் பண்றாரா, இல்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் பண்றாரா. சேம் டைரக்ஷன்ல நம்ம இந்த ஸ்பீடை மைனஸ் பண்ணிக்கணும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம அந்த ஸ்பீடை ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? ரைட். இப்போ இவர் வாக்கிங்னா மூவ் பண்றாரு. அப்ப இந்த ரெண்டுமே அந்த மேனுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ரைட். என்ன கொடுத்துருக்காங்க, அந்த மேன் வந்து வாக் பண்றாரா, அவரோட ஸ்பீடு வந்து 1 கிலோமீட்டர் பெர் ஹவர் கொடுத்துட்டாங்க. என்ன டைரக்ஷன், சேம் டைரக்ஷன். அந்த ட்ரெயினுக்கு சேம் டைரக்ஷன்லயே போறாரு. ரைட். இந்த மேன் வந்து எப்ப கிராஸ் பண்ணுது, 30 செகண்ட்ஸ்ல கிராஸ் பண்ணுது. இப்ப நம்ம ஃபைனலா கேட்கறது என்ன, ட்ரெயினோட ஸ்பீடு கேட்கறாங்க. ரைட். ஒரு கிளான்ஸ் ஆப்ஷனை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஆப்ஷனுமே கிலோமீட்டர் பெர் ஹவர்ல தான் இருக்கு. அப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து கிலோமீட்டர் பெர் ஹவர்ல வரும். ரைட். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து
ட்ரெயினோட ஸ்பீடு தானே கேட்டிருக்காங்க. ட்ரெயினோட ஸ்பீடு என்ன போடுவோம்? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம் போடுவோமா? டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் போடும். இங்க டிஸ்டன்ஸ் என்னது? ஒரு மேனை தான் கிராஸ் பண்றாங்க. அப்ப அந்த மேனுக்கு வந்து எந்த லென்த்துமே கிடையாது. அப்போ ட்ரெயினோட லென்த் மட்டும்தான் இங்க டிஸ்டன்ஸா வரும். ட்ரெயினோட லென்த் எவ்வளவு? 150 மீட்டர் டிவைட் பை டைம் எவ்வளவு? 30 செகண்ட்ஸ். இது நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 5 செகண்ட்ஸ் வந்து வரும். சாரி, 5 மீட்டர் பெர் செகண்ட் வரும். சரிங்களா? 5 வந்து மீட்டர் பெர் செகண்ட்ல வரும். ரைட். இந்த 5 மீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஸ்பீடு வந்து நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீடா தான் எடுத்துரும். சரிங்களா? இந்த ஸ்பீடை வந்து ரிலேட்டிவ் ஸ்பீடா தான் எடுத்துருக்கோம். இது சேம் டைரக்ஷன்னால எப்பவுமே என்ன பண்ணுவோம்? ரெண்டு பேரோட ஸ்பீடையும் நம்ம மைனஸ் பண்ணுவோமா? அப்ப இதுல கிராஸ் பண்றது யாருன்னா ட்ரெயின் தான் கிராஸ் பண்ணுது. அப்போ ட்ரெயினோட ஸ்பீடு தான் அதிகமா இருந்தது. சரிங்களா? ட்ரெயினோட ஸ்பீடு தான் அதிகமா இருக்கும். அப்போ ட்ரெயினோட ஸ்பீட்ல இருந்து மைனஸ் மேனோட ஸ்பீடை மைனஸ் பண்ணா தான் நமக்கு என்ன வரணும்? 5 மீட்டர் பெர் செகண்ட் வரும். ரைட்டுங்களா? 5 மீட்டர் பெர் செகண்ட். இப்போ நமக்கு ட்ரெயினோட ஸ்பீடு ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. மேனோட ஸ்பீடு வந்து ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க? கொடுத்துட்டாங்க. ஆனா எந்த ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க? 1 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்க என்ன ஃபார்மேட்ல இருக்கு? 5 மீட்டர் பெர் செகண்ட் ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப அது என்ன பண்ணணும்? இதையும் மீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? டோட்டலா மீட்டர் பெர் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். இங்க ட்ரெயினோட ஸ்பீடு மைனஸ் மேன் ஸ்பீடு என்ன? 1 கிலோமீட்டர் பெர் ஹவர் இன்டூ 5/18 ஈக்குவல் டு 5 மீட்டர் பெர் செகண்ட். ரைட். இப்ப இந்த 5ம் கேன்சல் ஆயிடுமா? இந்த 18 அங்க போனா 18 ஆயிடுமா? அப்போ ட்ரெயினோட ஸ்பீட் -1 ஈக்குவல் டு 18 மீட்டர் பெர் செகண்ட். அப்ப ட்ரெயினோட ஸ்பீட் என்ன வரும்? 19 மீட்டர் பெர் செகண்ட். சரிங்களா? 19 மீட்டர் பெர் செகண்ட். நம்ம ஆல்ரெடி ஆப்ஷன் எல்லாமே பார்த்தோம். ஆப்ஷன் எல்லாமே கிலோமீட்டர் பெர் ஹவரா இருக்குது. சரிங்களா? கிலோமீட்டர் பெர் ஹவரா இருக்குது. ஆனா இங்க நமக்கு மீட்டர் பெர் செகண்ட்ல இருக்கு. அப்ப ட்ரெயினோட ஸ்பீடை கிலோமீட்டர் பெர் ஹவரா நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்ப 19 இன்டூ கிலோமீட்டர் பெர் ஹவரா கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? 18/5 போடணும். சரிங்களா? 18/5 போடணும். ரைட். இப்போ இந்த 19 இன்டூ 18 என்ன வரும்? 18 ஸ்கொயர் பிளஸ் 18 324 பிளஸ் 18 என்ன வரும்? 342 வருமா? 342 டிவைடட் பை 5 வரும். ரைட். இந்த 34 இருக்கா? 6க்கு 30 வந்துடும். அகைன் இந்த 42 இருக்கும். 8க்கு 42 வந்துடும். ரிமைனிங் 2 இருக்கும். 0.4. அப்போ 68.4 கிலோமீட்டர் பெர் ஹவர்ங்கிறது தான் இந்த கொஸ்டின்கான ஆன்சர். 68.4 கிலோமீட்டர் பெர் ஹவர். 4th ஆப்ஷன்ங்கிறது இந்த கொஸ்டின்கான ஆன்சர். அடுத்து நம்ம 7th கொஸ்டின் பார்க்கலாம். A train of length 250 meter crosses a pole in 10 seconds. Then find the speed of train ன்னு கேட்டிருக்காங்க. ரைட். இப்போ ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆப்ஷன் எல்லாமே கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. அப்போ இங்க கன்வர்ஷன் மட்டும் தான் வேலை. ஏன்னா ட்ரெயின் போல தான் கிராஸ் பண்ணுது. பெருசா நம்ம டிஸ்டன்ஸ் கிடையாது. ட்ரெயினோட லென்த் மட்டும் தான் நமக்கு இங்க டிஸ்டன்ஸ் 250 மீட்டர். டைம் கொடுத்துட்டாங்க 10 செகண்ட்ஸ். அப்போ இது என்ன ஃபார்மட்ல வந்துடும்? 250 டிவைட் பை 10 அப்படின்னா மீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கிற ஃபார்மட்ல நமக்கு வந்துடும். ஆனா நமக்கு ஆப்ஷன் எப்படி இருக்கு? கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. அப்ப இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்ல நமக்கான ஜாபே வந்து அந்த கன்வர்ஷன் தான். ஏன்னா எல்லா டேட்டாவும் கொடுத்துட்டாங்க. 250 டிவைட் பை 10 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும்? 25 மீட்டர் பெர் செகண்ட் ஆன்சர் வந்துடும். ஆனா இங்க நம்ம பண்ண வேண்டியது என்னது? அந்த கன்வர்ஷன் போடணும். அப்போ ஸ்பீடு தான் கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் 250 டிவைட் பை 10ன்னு போட்டாச்சு. இன்டூ இப்போ இது மீட்டர் பெர் செகண்ட் இருக்கு. கிலோமீட்டர் பெர் ஹவர் கன்வெர்ட் பண்றோம். 18/5. சரிங்களா? இந்த 0 போயிடும். இந்த 5க்கு 5. அப்போ 5 into 18 வரும். சரிங்களா? ஃபைனலா என்ன வரும்? 5 into 18. அப்போ 5 into 18 என்னது? 90 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படிங்கிறது ஆன்சரா வரும். 90 கிலோமீட்டர் பெர் ஹவர். தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் நம்ம 8th கொஸ்டின் பார்க்கலாம். A man walking at a speed of 3 km per hour was overtook by the train running with a speed of 39 km per hour in 20 seconds. Then find the length of the train. ரைட். ஃபர்ஸ்ட் ஒரு மேன் வாக் பண்றாரு அப்படின்னா மீனிங் என்ன? அந்த மேன் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவரோட ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணிக்காங்க. மேனோட ஸ்பீட் வந்து 3 km per hour அண்ட் ஓவர்டுக் பை தி ட்ரெயின் கொடுத்துருக்காங்களா? அப்போ ஓவர்டுக் அப்படின்னால என்ன வரும்? ஓவர்டேக் பண்றாங்க அப்படின்னாலே அவங்க ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷன்ல போவாங்கன்னு அர்த்தம். சரியா? சேம் டைரக்ஷன்ல போனா தான் ஓவர்டேக்கே பண்ண முடியும். சரிங்களா? இப்போ ஓவர்டுக் அப்படிங்கிற இந்த வேர்டுக்கான மீனிங் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேம் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி
புரிஞ்சுக்கணும். அப்போ டைரக்ஷன் இங்க கொடுத்துட்டாங்க, சேம் டைரக்ஷன். அடுத்தது அந்த ட்ரெயினோட ஸ்பீடு கொடுத்துட்டாங்க 39 km/h சொல்லி கொடுத்துட்டாங்க. ரைட், இப்ப டைம் என்ன கொடுத்துருக்காங்க 20 seconds சொல்லி கொடுத்துட்டு கேட்கறது என்ன கேட்கறாங்க, லென்த் ஆஃப் ட்ரெயின் சொல்லி கேட்கறாங்க. ரைட், இப்ப நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது லென்த். லென்த்னா என்ன அர்த்தம், டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி மீனிங். ரைட்டா, லென்த்னா என்ன மீனிங், டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம், அதானே. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பீட் பார்க்கணுமா. ஸ்பீடிங் என்ன வரும், ரிலேட்டிவ் ஸ்பீடு தான் வரும். ஏன்னா ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்பீட் இல்ல, ரெண்டு மூவிங் ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால ரெண்டு ஸ்பீடும் என்ன ரிலேஷன்ல வருதுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ் ஸ்பீட்ல பாத்துறோம். இது சேம் டைரக்ஷன், சோ நம்ம சப்ட்ராக்ட் தான் பண்ணணும். ஒரு ஆப்ஜெக்ட் ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 39 km/h, மேனோட ஸ்பீடு வந்து 3 km/h. அப்ப 39 சேம் டைரக்ஷன்னா -3. அப்போ ஓவரால் ஸ்பீட் எவ்வளவு 36 km/h. சரிங்களா, ஸ்பீடு என்னது 36 km/h. ரைட், டைம் எவ்வளவு 20 seconds கொடுத்துருக்காங்க. சரியா, டைம் எவ்வளவு 20 செகண்ட். அப்போ 1 km/h இருக்கு, இது 20 seconds இருக்கு. ரைட், இப்போ நம்ம எந்த ஃபார்மட் சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷனை ஒரு கிளான்ஸ் விட்டுக்கலாம். 200 மீட்டர், 300 மீட்டர், 400 மீட்டர், 100 மீட்டர் எல்லாமே என்ன இருக்கு, மீட்டர்னு இருக்கு. சரிங்களா, எல்லாமே மீட்டர்னு இருக்கு, கிலோமீட்டர்னு எதுவுமே இல்லை. ஸோ ட்ரெயினோட லென்த்லாம் கிலோமீட்டர்ல வராது. சரிங்களா, லென்த் எப்படி கிலோமீட்டர்ல, ஸோ அது மீட்டர்ல தான் வரும். ட்ரெயினோட லென்த் தான் நம்ம கேட்டிருக்காங்க, சோ என்னது மீட்டர்ல தான் இருக்குது. அப்போ நம்ம இதை மீட்டருக்கு தான் கன்வெர்ட் பண்ணணும். அப்ப இந்த 36 km/h அந்த ஸ்பீடை வந்து நம்ம மீட்டர் பர் செகண்டா மாத்திக்கணும். சரிங்களா, மீட்டர் பர் செகண்டா மாத்திக்கணும். ரைட், இப்ப டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் எவ்வளவு 36 km/h. இந்த km/h என்ன பண்ணிக்கிறோம், மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்றோம். 5/18 இன்டூ டைம் எவ்வளவு 20 seconds. ரைட், இந்த 18 36 2 ஆயிடுமா, 2 × 5 10, 10 × 20 200. சரிங்களா, ஃபைனலா நமக்கு வர்ற ஆன்சர் என்ன 200 மீட்டர். 200 மீட்டர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இங்க ஆன்சர். அடுத்து நம்ம 9th கொஸ்டின் பார்க்கலாம். A train of length 400 meters crosses a pole in time which is numerically equals to the speed of the train. Then find the speed of the train னு சொல்றாங்க. இது என்ன கொடுத்துட்டாங்க, லென்த் வந்து 400 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. சரியா, லென்த் வந்து 400 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அது ஒரு போலை கிராஸ் பண்ணுது. அப்ப அந்த போல்னா அது ஜீரோ ஆப்ஜெக்ட், சோ என்ன கிடையாது, லென்த் கிடையாது. அப்போ இங்க கிராஸ் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து டோட்டலாவே 400 மீட்டர் தான். அடுத்து டைம் எவ்வளவு டைம் எடுத்ததுன்னா which is numerically equals னு கொடுத்துருக்காங்க. அந்த லைன் ரொம்ப முக்கியம். which is numerically equals to the speed. சரிங்களா, which is numerically equals to the speed அப்படின்னா டைம் என்ன வந்திருக்கோ அது அப்படியே ஸ்பீடா வந்திருக்கும். அப்ப இங்க டைமும் ஸ்பீடும் ஒரே நம்பர் தான், அதான் நியூமெரிக்கலி ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இங்க வந்து 10னா இங்கேயும் 10 தான், இங்க டைம் 20னா இங்கேயும் 20 தான், இங்க 30னா 30 தான். அப்போ டைமும் ஸ்பீடும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ரைட், அடுத்து என்ன கேட்கறாங்க, ஃபைண்ட் தி ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. சரியா, ஃபைண்ட் தி ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் கொடுத்துட்டு ஆப்ஷன் ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் km/h தான் எல்லாமே இருக்கு. 36 km/h, 72 km/h, 70 km/h and 54 km/h. அப்ப எல்லா ஸ்பீடுமே km/h கொடுத்துட்டாங்க. ரைட், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பீடை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸ்பீடை ஃபைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், km/h கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ டைம் தானே, டைம் அது நமக்கு தெரியாது. ஸோ டைம் ஈக்குவல் டு என்ன வரும், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. சரிங்களா, டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. சாரி ஆக்சுவலா ஸ்பீடு வரும், ஏன்னா ஸ்பீடு தானே கேட்டிருக்காங்க. ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு போடணுமா, அப்ப ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ரைட், இப்போ ஸ்பீடும் டைமும் ஒரே வேல்யூன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ ரெண்டையும் காமனா நம்ம எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, ரெண்டையும் காமனா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்ப இங்க என்ன வரும், ஸ்பீடு இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் வரும். டிஸ்டன்ஸ் எவ்வளவு, ட்ரெயினோட லென்த்தை மட்டும் தான் அது கிராஸ் பண்ணுது. அப்போ ட்ரெயினோட லென்த் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 400 மீட்டர் டிவைட் பை டைமும் அதே எக்ஸ் தான். அப்போ 400 டிவைட் பை எக்ஸ். ரைட், இப்போ இந்த எக்ஸ் அங்க போனா மல்டிப்ளை ஆகுமா, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 400 வருமா, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 400. ரைட், அடுத்தது இங்க ரூட் எடுக்கணுமா, அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400. அப்ப என்ன வரும் 20ன்னு வரும். சரிங்களா, அப்ப எக்ஸோட வேல்யூ என்னது 20. வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 20. இப்போ ஸ்பீடும் இதே 20 தான், டைமும் இதே 20 தான். நமக்கு ஸ்பீடு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஸ்பீடுன்னு ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கிட்டு 20, இது 400 மீட்டர்ல இருந்து தான் நம்ம அதை எடுத்திருக்கோம். அப்ப இது என்னதான் வரும், மீட்டர் பர் செகண்ட் வரும். 20 மீட்டர் பர் செகண்ட். ரைட், இப்போ நமக்கு ஆப்ஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தோம். எல்லா ஆப்ஷனுமே km/h இருக்குது. அப்ப இதை கன்வெர்ட் பண்ணணும். 20 மீட்டர் பர் செகண்ட் இன்டூ
என்ன பண்ணணும் 18/5 போடணும் சரிங்களா 18/5 போடணும் அப்போ 5 சால்வ் பண்ணா என்ன வரும் 4 வருமா 4 into 18 என்ன வரும் 40 and 32 72 கிலோமீட்டர் per hour வரும் சரிங்களா 72 கிலோமீட்டர் per hour செகண்ட் ஆப்ஷன் 72 கிலோமீட்டர் per hour நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் இந்த 10th கொஸ்டினை ஹோம்ஒர்க் எடுத்துங்க ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த குவான்ட்ஸ் பேஸ் கேம் சீரீஸை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இதே சீரீஸ்ல நம்ம இதுக்கு முன்னாடி சில வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸை பார்த்து அதோட சம்ஸையும் சால்வ் பண்ணி பாருங்க தேங்க்யூ சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி